விஸ்வாமித்திரர் வந்து ராம லட்சுமணர் 2 பேரையும் வந்துட்டு பணிவிடை செய்யறதுக்காக, தன்னுடைய யாகத்துக்கு பணிவிடை செய்வதற்காக வந்துட்டு அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடுறாரு தசரத மன்னர்கிட்ட இருந்து. அவங்களுக்கு வந்து போற வழியில வந்துட்டு காமாசிரமம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிறுத்தி வந்து தங்குறாங்க, அன்னைக்கு இரவு கழிக்கிறாங்க அந்த அடர்ந்த வனத்துல. அதுக்கப்புறம் அங்க இருந்து அவங்க கிளம்பி போறாங்க. போற வழியில வந்து ராமர் வந்து இந்த காட்டுல வந்து தாடகை அப்படின்ற ஒரு அரக்கி இருக்கிறதாகவும், அவங்க வந்து பொதுமக்கள் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறதாகவும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. இவரை இவளை வந்து நீங்க அழிக்கணும் ராமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வந்து ராமர் கிட்ட வந்து விஸ்வாமித்திரர் வந்து வைக்கிறாரு. இதை கேட்ட உடனே ராமர் வந்துட்டு, குருவே, நம்ம வந்து பெண்களுக்கு எதிர்த்து யுத்தம் பண்றது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. இதுக்கு வந்து விஸ்வாமித்திரர் என்ன சொன்னார் அப்படின்னா, பெண்கள் இல்ல, இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்குற யாரா இருந்தாலும் நம்ம எதிர்த்து போரிடலாம், அது வந்து அதுதான் நீதி, அதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனே இதை கேட்ட உடனே ராமர் சரி குருவே அப்படின்ன உடனே அவர் வந்து ராமர் வந்து தன்னோட அம்பெடுத்து வெறுமனை அந்த நாணலை வச்சுட்டு வெறுமனை அந்த நாணத்தை கொடுத்துட்டு ஒரு ஓசை கொடுக்குறாரு. அது வந்து தடாகைக்கு வந்து ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி ஒரு சத்தத்தை கொடுக்குது. அவ வந்து ஓடி வர்றா, அங்கிருந்து வந்துருச்சு. ஓடி வந்தோடனே ராமர் வந்து தன்னோட ராமபாணத்தால் வந்து தடாகையை வந்து அழிச்சிடுறாரு. இதை பார்த்த உடனே விஸ்வாமித்திரருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு அவர் வந்து ராமரை உடனே கெட்டி பிடிச்சுக்கிறாரு. அப்புறம் அங்கிருந்து அவங்க ஆசிரமத்துக்கு போற வழியில வந்து ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் வந்து எல்லா போர்க்கலைகள், அதாவது அஸ்திர கலைகள், எல்லா கலைகளும் அதை வந்து ஏவுறதுக்கும், அதே மாதிரி யாராவது தனக்கு எதிராக அதை பயன்படுத்தினா அதுல இருந்து வந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றதுக்கும் வந்து பயிற்சி கொடுத்தாரு. அப்புறம் வந்து இவங்க வந்து ஒரேடியா அங்க போயிட்டு ஆசிரமத்தை போய் சேர்ந்தாங்க. ஆசிரமத்துல வந்து விஸ்வாமித்திரர் வந்து ராமலட்சுமணனோட வந்தவங்க அதை பார்த்தோம்னா அந்த ஆசிரமத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். உடனே நம்ம நின்று போன யாகத்தை வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் சொல்றாரு. இல்ல குருவே, நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க, உங்களுக்கு களைப்பா இருக்கு, நாங்க ஆசிரமத்துல உள்ளவங்களும் சொல்றாங்க, ராமர் லட்சுமணும் சொல்றாங்க. இல்ல இல்ல, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு, நம்ம இதை தொடங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே யாகத்தை வந்து தொடங்குறாங்க. இந்த யாகத்தை வந்து நடத்துறதுக்கு வந்து 6 நாட்கள் வந்து ஓய்வு இல்லாம, சோறு தண்ணி இல்லாம அவங்க வந்து ராமர் லட்சுமணன் வந்து காத்துட்டு இருக்கணும். இந்த யாகத்தை சுத்தி வந்து பாதுகாவலர்களா இருக்கணும். அவங்க அந்த வேலையை வந்து ஏத்துக்கிட்டாங்க. யாகம் நல்லபடியா நடந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கடைசி நாள்ல வந்து இந்த யாகத்துக்கு எடுக்கிறதுக்காக வந்து மாரிசன் அப்புறம் சுபானு இவங்க வந்து இந்த யாகத்துல வந்து பிண்டங்கள், அப்புறம் வந்து ரத்தங்கள், இந்த மாதிரி அசுத்தமான எல்லாத்தையும் வந்து கூட அது மேல போட்டு யாகத்துக்கு எடுத்தாங்க. பின்னாடி ஒரு அசுரப்படையை வந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க. உடனே ராமர் வந்து ஒரு குழப்ப அஸ்திரத்தை வந்துட்டு மாரிசன் மேல அடிச்சாரு. அவன் கடலுக்குள்ள போய் விழுந்து குழப்பத்திலே இருந்தான். இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா என்னோட சேனல்ல இருக்கு. லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ரிலேட்டட் வீடியோஸ் தொட்டு பார்த்தாலும் உள்ள போகும். ஃபுல்லா போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.